இருந்தவரும் இருக்கிறவரும் மீண்டும் வரப்போகிற நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையோர் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நேரத்திலேயும் உங்களை சந்திப்பதிலே, இந்த காணொலி மூலமாக தேவனை ஆராதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலேயும் கூட முதலாவதாக கண்களை மூடி நாம் செல்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே அகிலத்தையும் ஆளுகிறவரை, இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்துக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஆட்சிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையான பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தையானது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஆண்டவரை கொடுக்கும்படியாக சொல்லிக்கிற சுவாமி, உடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரை தகவலை எங்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாக சொல்லிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிற சுவாமி, உடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரை தகவலை இம்மட்டுமாய் ஆண்டவரை கடல் இம்மட்டுமாய் ஆண்டவரை தாண்டி வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீதமுள்ள ஆண்டவர் தகப்பனை நாட்களையும் ஆண்டவரை தகப்பனை வருஷங்களையும் ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, ஆண்டவரை தகப்பனை நீ நடத்துவீராக, நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. நீரே ஆண்டவரை தகப்பனை சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாக இருக்கிற சுவாமி, உடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும், பாடல்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும், தெய்வ செய்தியை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். நீரே மகிமைப்படுவீராக. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது பாடலாக நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகினார் என்ற பாடலை நம்மளோட கூட சேர்ந்து பாடுங்க. நாம் ஒன்று சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சபையில கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சூழ்நிலையை நமக்கு மாற்றி கொடுப்பார். ஆனால் இந்த நேரத்திலே நம்முடைய இருதயத்தை வேதவசனம் சொல்லுகிறது, முழு உள்ளத்தோடு அவரை தேட வேண்டுமா? இந்த காலை நல்ல நேரத்திலே கூட பிள்ளைகளே அவரை முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். முதலாவது பாடலாக நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் என்ற பாடலை நம்மளோடு சேர்ந்து பாடலாம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சென்று பாடுவோம். நம் இயேசு நல்லவர். கையில் கட்டுப்படுத்தவர்கள் நல்ல கைகள் கட்டி சந்தோஷமா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
பார்க்கிறவர்கள் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறது சொல்லவே அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். இன்னும் ஒரு பாடலை கூட எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்ற பாடலை உங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடும்பொழுது உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வீடுகளிலே ஒரு பிரச்சனை நிச்சயமாக கடந்து வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே.
கொடுப்பார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்தலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே. ஆண்டவரே, எங்களை இந்நாள் வரைக்கும் சுவாமி உங்க கிருபை சுமந்து வந்தது. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் இருப்பது உங்க கிருபை தான் சுவாமி. 2020 வருடத்திலே கர்த்தர் நீர் எங்களை தாங்கி வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது இருப்பாய் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் நீர் எங்களை சுமந்து வந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னங்களை சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலை மாறாக இருந்தால், எங்களுடைய தேவைகள் எவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சகலவற்றுக்கும் அதிபதியானவரே, சகலவற்றுக்கும் ஊற்றுக்கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வதிலே ஆண்டவரே நாங்கள் பரவசம் அடைகிறோம், நாங்கள் ஆனந்தம் அடைகிறோம். சர்வவல்லவரே, சர்வவியாபியே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே,
பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலேயும் தேவனை பார்த்து நாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய நெருக்கத்திலே நோக்கி பார்த்த பொழுது அவருடைய இரக்கம் நிறைந்த கண்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலே நோக்கி பார்த்தது. இந்த நேரத்திலே கூட அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு 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 தெய்வ பிள்ளைகளையும் அவர் விடுதலையாக போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நிரப்ப போதுமானதாக இருக்கிறது. விடுதலையாக போதுமானது, சுகம் தர போதுமானது. ஹல்லேலூயா. எங்களோட கூட சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா துன்பத்திலேயோ, எல்லா வேதனையிலேயோ, எல்லா போராட்டத்திலேயோ நீங்க போது சுவாமி, நீங்க போது சுவாமி. உங்க அன்பு போதும் ஐயா, உங்க இரக்கம் போதும் ஐயா, உங்க தயவு போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுகி போன பேதுருவை அவருடைய கரம் நீட்டி அவர் தூக்கி எடுத்தார். இந்த நேரத்திலே கூட நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நாராதனை வழியில் நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நான் என்ன செய்ய போகிறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? நாளைய தினம் எப்படி இருக்க போகிறது? அடுத்த மாதம் நான் எப்படி என் நாட்களை கடத்துவேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உயரமும் உன்னதமுமான சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பயப்படாதே நான் உங்களோடு இருக்கிறேன். ஆத்மீயமான தேவனுடைய சனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் விடுதலையோடு கூட, அவர் விடுதலையோடு கூட. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உணர்வோடு சொல்லுவோமா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு உயிருள்ளவரை உயிருள்ளவரை திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அவர் கைவிடாதவராக ஒரு விசைக்கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் உங்களை எதிர்கொள்ள, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற போராட்டங்களை எதிர்கொள்ள, ஆண்டவரே, ஒரு திவ்ய பிரசவம் ஆண்டவரே மத்தியிலே கடந்து வரட்டும் என்று சொல்லி கரங்கள் உயர்த்தி பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே சொல்லுங்கள். பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
நீங்கள் அங்கு கவனங்களை செலுத்தாலும் அங்குடைய வார்த்தைகளும் அங்குடைய வார்த்தைகளை கட்டணம் எழுப்போம். நிச்சயமாய் உங்களுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த வாரம், மாதம், வருடம், ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள உங்களை இந்த காணொலியின் மூலமாக அன்போடு கூட அழைக்கிறோம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் அனைவரும் தேவன் நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக அவர் தருகிற மன்னாவை பெற்று தேவன் உங்களை அதன் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமுகப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தராவே, எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி நிச்சயமாக நாம் தாகத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை தேவ செய்திகளை என் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னோடும் எங்களோடு எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி நீர் எங்கள் கூட பேசுங்கப்பா. அன்றைக்கு சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டு, ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டு பேசினீர். ஆண்டவரே, சவுலே சவுலே என்று கூப்பிட்டு பேசினீர். நீர் பேசுகிற நல்ல தெய்வம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவியானவர் தாமே பேசுகிறது நீங்கள் அல்ல என்ற வசனத்தின்படி பொறுப்பெடுப்பீராக, முழுவதும் மூடிக்கொள்ளுவீராக. தேவ பிரசன்னம் வல்லமையாக எங்களை மூடுவதாக, தேவ வல்லமை எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்க கிருபை தருவீராக. தேவ வல்லமையோடு தேவ பலத்தோடு கர்த்தருடைய சத்தியங்களை அபிஷேகத்தோடு பேச ஆட்கொள்ளுவீராக. ஆண்டவரே, ஆட்கொள்ளுவீராக. ஆவியானவரே, உடைய மகிமையா நிரப்புங்க சுவாமி. இரத்த கோட்டைகளை மறைப்பாராக. ரபா ஹபா பா 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 ஓ ரபலபா. தகுதியுள்ள பாத்திரமாக, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக, எஜமான உபயோகிக்கிற ஒரு பாத்திரமாக எஜமானே நீர் கிருபை செய்வீராக. தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை சந்தியும், தேவ ஜனங்களை சந்தியும், சபை மக்களை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 7 சபைகளுக்கு 7 தூதுகளை கட்டளையிட்ட கர்த்தர். ஆமேன். சோதரம். ஆவியானவர் சோதரம் சொல்லுகிறதை, ஹல்லேலூயா, சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவன் சொல்லுவீராக சபைக்கு, எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை குறித்து நாம் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஏன் யாக்கோபை சிநேகித்தார்? யாக்கோபு அவங்க அண்ணனை ஏமாற்றுகிறான், அப்பாவிட்ட போய் ஏமாற்றுகிறான், பொய் சொல்கிறான், இப்படிலாம் யாக்கோபு செய்தானே என்று அவனுடைய குறைகளை தான் நாம் இந்த நாள் வரைக்கும் நிறைய பார்த்துருக்கிறோம். யாக்கோபு என்றாலே ஏத்தன் என்று சொல்லி இப்படிலாம் இருந்தாலும், அவனை குறித்து அதுவும் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும், யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று தெய்வம் சொல்லுகிறார். ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்களை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா.
எல்லாரையும் அவர் நேசித்தாலும் ஆண்டவர் சிலரை ஸ்பெஷலாக விசேஷமாக இந்த யாக்கோபை போல ஆண்டவர் சிநேகிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறார், எல்லாருக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். உண்மையாக இருந்தாலும் வேதத்திலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறது போல ஆகிலும் தேவன் அவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லது அவர்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரியமாக இருந்ததில்லை. காரணம் அது அவர்கள் ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படுகிறார்களோ அதை பொறுத்துதான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை சிநேகிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு சிநேகிதர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தெய்வம், அவர் கடவுள், அவர் உலகத்தையே படைத்தவர், அவர் மிகவும் பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர், யாரும் அவர்கிட்ட சேர முடியாது. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன், ஆனால் மனிதனை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனிதனை நேசிக்கிறதுனால தான் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். ஆமென். ஆமென். இது எதை காட்டுகிறது? தேவன் மனிதன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை காட்டுகிறது. ஹல்லேலூயா. எதை வெளிப்படுத்துகிறது? நம்மை படைத்த ஆண்டவர், ஆமென், அவர் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது, நேசத்தை காட்டுகிறது, பாசத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வேதத்திலே ரோமர் 9:13 நம்ம என்ன வாசித்தோம்? அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. முதலாவது, நம்ம இந்த யாக்கோபை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவரை நேசிப்பதற்கு வேதத்திலே அவனிடத்தில் ஏதாகிலும் நல்ல குணங்கள் இருந்ததா என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவன் ஒருத்தன் பேர் என்ன? ஏசா, மூத்தவன் பேர். 2வது பிள்ளை பேர் என்ன? யாக்கோப். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா சொல்லாமா ஆண்டவருக்கு? பாருங்க அன்பான தேவனுடைய 2 பிள்ளைகள். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பெரியவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வனசஞ்சாரி, எப்போதும் வெளியில தான் இருப்பான் அவன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். வேட்டையில் வல்லவன், ஆனால் வனசஞ்சாரி, எப்போதும் காட்டில் தான் இருப்பான். ஏசா வேட்டையாடுறது தான் அவனுடைய மைண்டாகவே இருந்தது, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அதுதான். ஆனால் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலி என்றும் கூடாரவாசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபை குறித்து என்ன எழுத இருக்கிறது? குணசாலி. 2வது கூடாரவாசி, வீட்டிலே இருக்கிறான். கூடாரவாசின்னா என்ன? அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூடவே எப்போதும் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமானவர்கள் அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 2வது பெற்றோர்கள், அவர்கள் தான் அவனை குணசாலின்னு சொல்ற அளவுக்கு அவன் குணம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்குது அவங்க பெற்றோர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். அம்மா ரொம்ப பாசம் இந்த யாக்கோபு மேல ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க. நன்றாக கவனிங்கள், குணசாலி, கூடாரவாசி. ஆமென். ஆமென். நன்றாக கவனியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபுடைய முதலாவது குணம் குணசாலி. அப்போ இதில் அவன் வாழ்க்கையில் நம்ம அவனுடைய குறைகளையே பார்த்து பிரசங்கித்து கொண்டிருந்தாலும் யாக்கோபு குணசாலியாக இருந்திருக்கிறான் என்று வேத வசனமே சொல்லுகிறது. ஆமென். யாக்கோபு இடத்துல நல்ல குணம் இருந்திருக்கிறது, நற்குணசாலியாக இருந்திருக்கிறான். ஆமென். நல்ல பண்புகள் எல்லாம் அவனிடத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் ஏசா இடத்தில் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் முதல்ல வனசஞ்சாரியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 25:34 நாம் வாசிப்போம்.
அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்து அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அவனை வெறுத்தார் என்று பைபிள்ல போட்டிருக்குன்னு சொன்னா, அவனுக்கு விலையேறப்பட்டது ஒன்று இருந்தது. அது என்னது? சிரேஷ்ட புத்திர பாகம். அது மிகவும் விலையேறப்பட்டது, மூத்த குமாரர்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த விலையேறப்பெற்ற இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு பயிற்றங்கோளுக்காக, பசிக்காக அவன் என்ன செய்கிறான்? அலட்சியம் பண்ணுகிறான் அதை. ஆமென், அல்லேலூயா. ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். தேவனால் கொடுக்கப்பட்டது இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளைக்கு, மூத்த மகனுக்கு ஒரு விசேஷித்த பாகம், சிரேஷ்ட புத்திர பாகம். அல்லேலூயா. அதாவது எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு இரட்டிப்பான பலன் உண்டு அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் என்பது. இது தேவனாலே படைக்கப்பட்ட காரியம், தேவனே செய்த ஒரு காரியம். ஆனால் என்ன நடக்குது என்று சொன்னால், அதை தேவனுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி அலட்சியமாக என்ன செய்துறான்? அலட்சியம் பண்ணிட்டான். அல்லேலூயா. எதுக்காக? பயிற்றங்கோளுக்காக. எதுக்காக? ஒருவேளை ஆகாரத்திற்காக. ஆமென். அலட்சியம் செய்தான். அடுத்தபடியாக அதில் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 33ஆம் வசனத்தை. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்து போடுகிறான்? விற்று போடுகிறான். விலையேற பெற்ற அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான்? விற்று போட்டான். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் அன்பானவர்களே, எதற்கு எதை விற்பது? ஒருவேளை ஆகாரத்திற்காகவோ, ஒரு பயிற்றங்கூழுக்காகவோ, ஒருவேளை பசி ஆற வேண்டும் என்பதற்காக அவன் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்து விடுகிறான்? விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இவன் செய்ததான இந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரின் புஸ்தகத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனை போல ஒருவரும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவன் செய்த 2 காரியங்களை செய்யக்கூடாது. அவன் செய்து கொண்டிருந்த காரியங்களை என்ன செய்கிறான்? அலட்சியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அலட்சியமாக இருப்பது பெரிய நஷ்டத்தை தேவ ஜனங்களுக்கு கொண்டு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை மக்களுக்கு இடையே நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மிக மிக அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பார்க்கிறோம். ஆமென், ஆமென். ஏசாவுடைய வாழ்க்கையில இந்த அலட்சியம் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கல்யாணம் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆவியானவர் எங்க கொண்டு வருகிறார்? புதிய ஏற்பாட்டில் நம்ம இப்போ வாசித்த எபிரேயர் புஸ்தகத்தில் 12:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஆவியானவர் அதை குற்றப்படுத்துகிறார். அவன் செய்தது பெரிய தவறு என்று. அவனை ஏன் ஆண்டவர் வெறுத்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு வேளைக்காக, ஏதோ ஒரு அற்ப காரியத்திற்காக, ஏதோ ஒரு சிறிய காரியத்திற்காக, ஒரு அற்பமான காரியம்தான் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற காரியம் எல்லாம். கொஞ்ச நேர காரியம் அது. இந்த கொஞ்ச நேரமான இந்த ஒரு வேளைக்காக, அந்த ஒரு போஜனத்திற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, விலையேறப்பட்ட ரட்சிப்பை விற்று போடுகிற
விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகிற, விலையேறப்பெற்ற தேவன் கொடுத்ததான மகிமையான கிருபைகளை இழந்து விடுகிற ஜனங்களா இந்த கடைசி காலத்தில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஏசாவை போல இராதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆவியானவர் எபிரேயர்ல எச்சரிக்கிறார் நம்மளை. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. அவனை குறித்து இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை போல இராதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஏசாவை போல் சீர்கட்டவனாக இராதபடி. அவன் வாழ்க்கையில என்ன கெட்டு போச்சுங்க? சீர்கட்டவனாய் மாறிவிட்டான். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்கிற வாழ்க்கையிலே இந்த ஏசாவை போல இருக்கிறவருடைய வாழ்க்கை சீர்கட்டு போய்விடும். ஒருவேளை போஜனத்திற்காக விலையேறப்பட்ட சேஸ்திர பாகத்தை அவன் என்ன செய்கிறான்? அலட்சியம் பண்ணி அதை விற்று போடுகிறான். இது எனக்கு எதற்கு? ஆமென், ஆமென். தேவன் தந்திருக்கிற உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிகவும் மிகவும் விலையேற பெற்றது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த விலையேற பெற்ற காரியங்களை குறித்தவன் சிந்திக்காமல் கூழுக்காக, ஒரு வேளைக்காக, ஒரு பசிக்காக, ஆமென், உலக பிரகாரமாய் கிடைக்கின்ற ஏதோ ஒரு சின்ன அற்ப காரியத்திற்காக விலையேற பெற்ற சேஸ்திர புத்திர பாகத்தை ஒருவேளை போஜனத்திற்காக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதத்தில் ஆவியானவர் சபையை எச்சரிக்கிறார். ஆமென். சந்தோஷமாய், சந்தோஷமாய் தேவ ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த ஏசாவை கவனிங்கள். இவன் அலட்சியமானவன். சேஸ்திரபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் மாத்திரமல்ல, அதை விற்று போட்டான். இவன் சீர்கட்டவன். இவனை போல இராதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னும் ஏசாவை குறித்து 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அது பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆசீர்வாதத்தை அவன் பிறகு விரும்புறான், ஆனா அவன் தள்ளப்பட்டு போயிடுறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நாட்களிலும் அவன் அதெல்லாம் இழந்துட்டுறான். அலட்சியமாய் வாழ்ந்துட்டான். எல்லாத்தையும் விட்டு போட்டான். ஆவிக்குரிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் உலக காரியத்திற்காக. இன்றைக்கும் தேவ ஜனங்களை இந்த நிலைமைக்கு சத்துரு கொண்டு போகிறான். உலக பிரகாரமான சில காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில காண்பித்து உன்னதமான தேவன் கொடுக்கிறதான ஆவிக்குரிய கிருபைகளை, அபிஷேகங்களை, மகிமைகளை, வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை இழந்து கொண்டு போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே, சபை மக்கள் நடுவிலே இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்திலே. ஆனால் இவனை குறித்து நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாமல் அவன் பிற்பாடு, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவ பிள்ளையே கவனமாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் விரும்பியும் அவனுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கல. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அல்லேலூயா. தேவன் ஆகாதவன் என்று ஒரு மனிதனை தள்ளினால் அவன் நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறிவிடும். அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் எப்பொழுதும் பிடித்துக்கொள்ள மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தேவனுடைய இரக்கம் தான் அந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது, மன்னிப்பு கிடைத்தது. பரலோக ராஜ்யத்தின் பரம ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய இரக்கம், கிருபை நமக்கு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அப்புறம் அவன் கவலைப்படுறான், கண்ணீர் விடுறானா. அப்புறம் அவன் தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போய்விட்டான். அவனுக்கு பிறகு மனம் திரும்புவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா. ஒரு பெரிய சத்தியம் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இது விசுவாசிகளாகிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு எச்சரிப்பாக ஏசாவை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபை ஆண்டவர் ஏன் சிநேகித்தார்னா, அவனிடத்துல சில குறைகள் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை இவனை ஆவியானவர் வேதத்தில் பிரித்தெடுத்து வைக்கும் பொழுது
அவன் குணசாலி, அவன் குடாரவாசி, இவன் வனசஞ்சாரி, இவன் அலட்சியமாய் பண்ணினவன், இவன் விற்று போட்டவன், இவன் சீர்கட்டவன், இவனை போல இராதீங்க தேவ பிள்ளைகள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:34. ஈசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரினுடைய குமாரத்தியாக யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். பாருங்க, இவன் கல்யாணம் பண்றான். எத்தனை வயசுல? 40 வயசுல கல்யாணம் பண்றாங்க. ஆனா இவன் கல்யாணம் பண்ணது இவனுக்கு அப்பா அம்மா பார்த்த பொண்ணு கிடையாது. இவன் கல்யாணம் பண்ணா இவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்ணான், சில கல்யாணம் பண்ணி கொள்றான். அவன் கல்யாணம் பண்ண அந்த பெண்கள் தகப்பனுக்கும் ஏசாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனநோவு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். திருமண விஷயத்தில் இவன் என்ன செய்கிறான், இதுலேயும் அவன் அசால்ட்டாக தான் இருக்கிறான். தன் இஷ்டமாக தான் செய்கிறான். அப்பா அம்மா ஆலோசனை கேட்டு செய்யலை. பெற்றோர்கள் பார்த்த ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்யலை. அதுலேயும் ஒரு அசால்ட்டாக தான் நடந்து கொள்கிறான். அப்போ இதுலேயும் அவன் வேதத்திற்கு புறமாக நடந்து கொள்கிறான். ஏனென்றால் திருமண விஷயத்தில் பெற்றோர்களின் இஷ்டம் இருக்க வேண்டும், பெரியவர்களுடைய விருப்பங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய நியமங்களுக்கு அவன் உட்படவில்லை, பெற்றோருடைய இஷ்டத்துக்கும் அவன் உட்படவில்லை. அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் திருமண நாட்கள் வரும் பொழுது, வாலிப வயது வரும் பொழுது, அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு யாரையாகிலும் தெரிந்து கொள்ள அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஏசாவை போல இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலகட்டங்களில் இதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம், உலகத்தில் நடக்கிற காரியம்தான் என்று சொல்லி தேவனுடைய நியமங்களுக்கு அப்பாலே கடந்து போகிறார்கள் தேவ ஜனங்கள். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ஓரங்கட்டி விடுகிறார்கள். தேவ பிள்ளைகள் தன்னுக்கு இஷ்டமானதை, தனக்கு இஷ்டமானதை தெரிந்தெடுக்கிறார்கள். ஆமென். இது நிமித்தமாக இயேசுவை விட்டு முழுவதுமாய் தூரமாய் போனவர்கள் எத்தனையோ ஜனங்கள். ஆமென். இது நிமித்தமாக இவர்கள் இப்படி தெரிந்தெடுத்தது நிமித்தமாக ரட்சிப்பை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த திருமண விஷயத்தினாலே. அபிஷேகத்தை இழந்தவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள், சாபத்துக்குள்ளானவர்கள், விலையேறப்பட்ட பரலோகத்தை இழந்துவிட்டு நரகத்துக்கு நான் ரெடி என்று சொல்லி ஒரே ஒரு திருமண விஷயத்திற்காக. ஆமென். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் கூட வாலிப வயதில் இந்த காரியத்தை செய்கிறார்கள். யாரை போல? ஏசாவை போல. தேவ நியமங்களை அவர்களுக்கு அதற்கு உட்படாத ஏசையா பெற்றோர்களின் இஷ்டத்துக்கு செய்யாதனால வந்த பொண்ணுங்க அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் மனநோவாய் இருந்தார்களா? ஆமென். வர்ற பொண்ணு என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மனநோவாய் இருப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. சமாதானத்தை புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை காட்டுகிறாள். ஹல்லேலூயா. குணசாலியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு அவர்கள் நிறைய காரணங்களை அவர்கள் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தெரிந்தெடுக்கவில்லையா, இவர்கள் தெரிந்தெடுக்கவில்லையா, நாங்கள் தெரிந்தெடுத்தால் என்ன தவறு என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் தெரிந்தெடுத்ததெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கவில்லை, முற்றிலுமாக மாறாக தெரிந்தெடுக்கிறான். அல்லேலூயா. அந்நிய ஜாதிகளின் பெண்களை, புறஜாதிகளின் மக்களை அவன் தெரிந்தெடுக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து அடுத்து 28:6 வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், பெண்ணை கொல்ல வேண்டும் என்று அப்பா அம்மா அவனை ஆசீர்வதித்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. கானானிய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பெண் கொள்ளுகிற விஷயத்தில் ஆமென் பாருங்க, தேவனுடைய பெற்றோர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்கள் யாரை புறஜாதியான பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்று மகனுக்கு சொல்லி மூத்த மகன் அப்படி செய்தது நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனை, பிரச்சனைகள்,
இப்பொழுது பெற்றோர்கள் அவனை ஆசீர்வதித்து சொல்லுகிறார்கள், அப்பா நீ எங்க போய் பெண் கொள்ள வேண்டும்? நான் சொல்லுகிற இடத்துல நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறது, நம்முடைய ஜனம் இருக்கிறது. ஆமென். அவருடைய சொந்த ஜனங்கள் இடத்துல போய் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று அவனை அனுப்பி வைக்கிறாள் தாயும் தகப்பனும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரெபெக்காள் வந்து ரெபெக்காளுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பேர் என்ன? லாபான். லாபான் தான் சகோதரன். அவங்க சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அவளுக்கு பொண்ணு, அவள்கிட்ட பிள்ளைகள் இருக்கிறது, நீ அங்கே தான்ப்பா போகணும், அங்கே போய் என்ன செய்யணும், பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் என்ன செய்தான்? பெற்றோர் என்ன செய்யறான்? யாக்கோபு தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகிறான். அதுதான் பாயிண்ட். அப்பா அம்மா சொன்னதை, ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறான். எந்த பெண்ணையெல்லாம் நீங்க இந்த மாதிரி பெண்களெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது மகனே மகளே என்று சொல்லுகிறாங்க, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். தேவனுடைய நியமத்தின்படியும் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் நான் சொல்லுகிறேன், உனக்கு நீ போய் நம்முடைய இனத்திலே போய் பெண்கொள். அல்லேலூயா. இனம் என்றால் ஜாதி என்று நினைக்கிற போறீங்க, அப்படி கிடையாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அவன் கீழ்ப்படைந்தான். பாருங்க, முதலாவது அவன் குணசாலி, இரண்டாவது அவன் கூடாரவாசி, மூன்றாவது இந்த இடத்துல அவனை குறித்து பார்க்கின்றதான வேளையில கீழ்ப்படுகிறவன். அப்பா அம்மா சொல்ற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. ஏசாவுக்கு அந்த கீழ்ப்படிதல் கிடையாது. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னு அவன் வாழ்கிறான் ஏசா. ஏன்னா நான் அதை தான் யோசிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் ஏசாவை ஏன் வெறுத்தாரு, யாக்கோபை ஏன் சிநேகித்தாருன்னா, நிறைய ஆவிக்குரிய குணங்கள் அவனிடத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், தேவனுடைய நியாயங்க அது. ஆமென். ஆமென். உன் தகப்பனின் தாயை நீ கனம் பண்ணு, உனக்கு என்ன, உனக்கு ஆயுசு நாட்கள், உன் ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டுமானால் தாயின் தகப்பனை என்ன பண்ணணும், கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கல்லையா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா இல்லையா சொல்லுவா. இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறார்களா? அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறார்களா? அப்பா அம்மா ஆலோசனைகள் கேட்கிறார்களா? கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? கவனிக்க வேண்டும். ஆமென். யாக்கோபு கீழ்ப்படிந்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது 28, 22 வாசியுங்கள். ஆதியாகமம் 28, 22 வாசியுங்கள். தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. சத்தமான்றகளே சொல்லுவோமா? ஆமென். வாசிப்போம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி தசமபாகம் செலுத்தினவன். நியாயப்பிரமாணத்தின் காலத்துல தான் ஆண்டவர் தசமபாகத்தை ரொம்ப கண்டிப்பு பண்ணி கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, மோசேயின் காலத்திலே, அந்த பிரமாணங்கள் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே தசமபாகம் என்பது மிக மிக கண்டிப்பாக எழுதப்பட்டது. ஆனால் இந்த தசமபாகம் அன்றைக்கல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே, அது அதற்கு முன்பதாக ஆபிரகாம் காலத்திலே. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் தசமபாகம் அவன் எல்லாவற்றிலும் செலுத்துறது போல அவன் பிள்ளைகள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தது. யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கேட்கல, தசமபாகம் கொடு நீ கேட்கல, தசமபாகம் கொடு நீ ஆண்டவர் கேட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஆண்டவருக்கு நாமே மனப்பூர்வமாக தசமபாகம் கொடுக்கணும். யாக்கோபை போல பொருத்தனை பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க, எனக்கு நன்மைகளை கட்டளையிடுங்க, எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்க, என் தேவைகளை சந்திங்கப்பா. நீங்க எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் ஆண்டவரே? தசமபாகத்தை நான் செலுத்துவேன்ப்பா, செலுத்துவேன், உங்களுக்கு செலுத்துவேன். தசமா என்பது கர்த்தருக்கு செலுத்துறோம். தசமா நன்றாக கவனிக்க வேண்டும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். ஆமென். வேத வசனங்களை நாம் சில நேரங்களில் சரியாக படிக்காதனாலே, அதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனாலே
அநேக தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகத்தை ஏசாவை போல அலட்சியம் பண்ணுகிறார்கள். கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டம்தான். அப்படி அல்ல. யாக்கோபை போல ஒரு பொருத்தனை இருக்க வேண்டும். ஏன் அவன் பொருத்தனை பண்ணுறான்னா, பொருத்தனை பண்ணால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுக்கு தான் அவன் கரெக்டாக பொருத்தனை பண்ணுறான். அல்லேலூயா. தசம பாகத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரை, நான் பொருத்தனை எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றான்? அழகா சொல்றான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம். சபைக்கல்ல, ஒரு ஊழியக்காருக்கு நம்ம கொடுக்கும், ஊழியக்காரருக்கும் அல்ல, தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா. உமக்கு நான் கொடுப்பேன். நீங்க எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு அதுல என்ன செய்வேன்? தசம பாகம் கொடுப்பேன். பொருத்தனை நான் அதுக்கு எடுத்துக்கொள்ளுகிறேன். சத்தமான அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஆமென். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு இது ஒரு பகுதி. அவன் குணசாலி, அவனை சிநேகித்தார். அவன் ஒரு கூடாரவாசி, கர்த்தர் அவனை சிநேகித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில அவன் ஏசாவு போல இப்படி அலட்சியமாய் இருந்ததில்லை. அவன் ஏசாவு போல இந்த மாதிரிலாம் விற்று போட்டதில்லை. அவன் சீர்கெட்டவனாகவும் யாக்கோபு இருந்ததில்லை. யாக்கோபு பெற்றோருடைய கீழ்ப்படிதலை, பெற்றோரிடத்திலே அவன் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் கீழ்ப்படிந்து போகிறான். அவன் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தசம பாகம் செலுத்துகிறான் பொருத்தனையோடு. இன்னும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனைக்காக அவன் என்ன செய்கிறான்? போய் தனித்திருந்து கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. சத்தமானவர்களே சொல்லலாமா? ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே ஒரு முடிவுதான். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறது அல்லாமல் வேற ஒன்றுனால நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆமென். எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவின் பாதம் அல்லது ஜபம்தான். யாக்கோபு பின்பு என்ன செய்யறான்? போய் தனித்திருக்கிறான். அதுக்கு மேல் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்துகிறான். அவனுக்கு ஜபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் அவன் என்ன செய்யறான்? அப்புறப்படுத்துகிறான், அக்கறைப்படுத்துகிறான். ஒரு ஓரமா எல்லாவற்றையும் வச்சுட்டு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு தனிமையா ஆண்டவரோடு கூட வந்து உட்காருகிறான். ஆண்டவர்களே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தனித்து ஜெபிக்கிறான். இரண்டாவது போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி பொழுது விடிய போகிறது போராடிக்கிட்டே இருக்கிறான் ஜபத்துல. ஆண்டவர்களே சொல்லுவோமா? இவன் ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சாதாரண ஜபம் அல்ல. இப்போ உள்ள பிள்ளைகள், இப்போ உள்ள சில தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் எவ்வளவு நேரம் ஜபம் பண்றாங்க? ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜபத்தில் இன்னும் வளரவே இல்லை, ஜப ஜீவியத்தில் வளரவே இல்லை. யாக்கோபு அப்படியே ஆண்டவர் பார்த்து அப்பா போராடுறான், கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்துதான் ஆகணும், நான் உங்களை போக விடவே மாட்டேன்ப்பா என்று ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து போராடி ஜபிக்கிறவன். ஆமென். அல்லேலூயா. தனித்து ஜபிக்கிறவன், போராடி ஜபிக்கிறவன். இன்னும் வேதத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று. கெஞ்சினான், ஆண்டவரே நான் யாரிடத்தில் போவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, என்னை கைவிட்டுறாதுங்கப்பா. அல்லேலூயா. என் பிரச்சனைக்கு இன்றைக்கு பதில் வேணும், பதில் சொல்லுங்க. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும், முடிவு சொல்லுங்க. என் பிரச்சனை மாறணும். ஆமென். அதை மாற்ற உம்மால் தான் முடியும், நான் உம்மை விடவே மாட்டேன். ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். தனித்து ஜெபம், போராடி ஜெபம், கெஞ்சும் ஜெபம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நமக்கு இருக்கிறதா? நமக்கு இருக்கிறதா தேவ பிள்ளைய?
தனித்து ஜெபம் இருக்கிறதா? ஒரு கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிற ஜெபம் இருக்கிறதா? போராடி ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜெபம் ஜெப ஜீவியம் இருக்கிறதா? யாக்கோபிடத்தில் அது காணப்பட்டது. அல்லேலூயா. சத்தமேல ஆண்டவர்களே சொல்லுவோமா? ஆமென். தம்பி, சகோதரனே, சகோதரனே, வாலிப பிள்ளைகளே, ஜெப ஜீவியத்தை அதிகரிக்குங்கள். தேவனிடத்தில் தனித்து உட்காருங்கள். எதிலோ தனித்து நீங்கள் அதிக நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில். அது ஒன்று டிவியா, அது உங்களுக்கு தான் தெரியும். அல்லது உங்கள் கையில் இருக்கிற மொபைலா, அதுவும் உங்களுக்கு தான் தெரியும். தேவனிடத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள், அதுதான் உனக்கு கணக்கு. உன் பிளஸிங்க்கு ஆணி வேற இதுதான், ஜெபம்தான். இந்த வாலிப வயதில் நீ ஜெபிக்கிற இந்த ஜெபம்தான் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும். உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் பிசாசு கொண்டு வர ரெடியா இருக்கிறான். சோதனைகளில் உன்னை தள்ளுவதற்கு வாலிப தம்பி தங்கச்சிகளே சத்ரு ரெடியா இருக்கிறான். இந்த வாலிப பிராயத்தில் நீ எந்த அளவுக்கு ஆண்டுடைய பாதத்தில் தனித்து உட்கார்ந்து கெஞ்சி கொண்டிருக்கிறாயோ, போராடி கொண்டிருக்கிறாயோ, போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, தனித்து இருக்கிறாயோ, இதற்குரிய பிளஸ்ஸிங்கை நீ வரும் காலத்திலே காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க என்று சொல்லி நீ இருந்துவிட முடியாது. என்றைக்கு நீ ஆண்டவரை அறிந்து கொண்டாயோ, ரட்சிக்கப்பட்டாயோ, தேவ பிள்ளையாய் மாறினாயோ, அன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நீ விடாமல் இருக்க வேண்டும். அன்று ஒரு நாளைக்கு நான் 3 வேளை சாப்பிட்டால் தான் நமக்கு பசியும் அடங்கும், சரீரம் நல்லா இருக்கும், சுகமடையும், பலன் அடையும். அதுபோல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் என் அன்பு சகோதரனே, இயேசுவின் பாதத்தில் நேரத்தை செலவிடாத ஒரு ஜெபஜீவியம் உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். உனக்காக தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், திட்டங்கள் நிறைவேறாமல் போய்விடும். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். சந்தோஷமாய். அதனால் ஜெபத்தில் ஒரு முடிவெடுங்க. யாக்கோபை குறித்து இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய குறைகள் அல்ல, அவனிடத்தில் இருந்த நற்பண்புகளை விசேஷமாக இன்றைக்கு நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லி தருகிறார். ஏன்னா யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா அவனிடத்தில் என்ன குணம் இருந்ததுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஜெபிக்கிறவன், ஜெபமில்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை கூரை இல்லாத வீடை போல் என்று சொல்லுவார்கள் ஒரு பழம். இன்னைக்கு கூரை இல்லை என்றால் பாதுகாப்பே இல்லை தம்பி. இன்னைக்கு ஜெபம் இல்லை என்றால் உன் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமென். அதனால நீ யாரா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும், கன்னிகையா இருந்தாலும், சிறு பிள்ளையா இருந்தாலும், பெரியவரா இருந்தாலும், ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமென். தனித்து ஜெபம், போராடி ஜெபம், கெஞ்சும் ஜெபம். அல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒன்று காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். போதும். ஏசா வருகிறான். அல்லேலூயா. ஆமென். அவனை சந்திக்க இப்போது யாக்கோபு ஆயத்தமாகிறான். ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி போகிறான். கர்த்தரை முன்னால வச்சு, அப்பா, எனக்கும் என் அண்ணனுக்கும் ரொம்ப நாள் ஒரு பகை, ரொம்ப நாள் ஒரு பிரிவு, ரொம்ப நாள் ஒரு விரோதம், ரொம்ப நாள் ஒரு கசப்பு இருந்துச்சுது. இன்னைக்கு அது சரியாயிடணும். அதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப நாள் பகை, ரொம்ப நாள் பிரிவு, ரொம்ப நாள் ஒரு மன கஷ்டம், ரொம்ப நாள் ஒரு கசப்பு, இது இன்னைக்கு சரியாயிடணும். அதுதான் யாக்கோபு அந்த இரவெல்லாம் ஜெபித்த ஜெபம். எங்க அண்ணன் இன்னைக்கு என் கூட சமாதானம் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு அவன் என்ன செய்யறான்? 7 விசை குனிந்து அவனை வணங்குகிறான். தாழ்மையை இவன் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமாட்டர்களே சொல்லுங்களேன். சத்தமா அம்மிமல அல்லேலூயா. தாழ்மையை தான் வெளிப்படுத்துகிறான். அன்பை தாழ்மை வெளிப்படுத்துகிறான். சகோதர சிநேகம் உடையவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளை, குடும்பங்களிலே இன்றைக்கு பகைமை, குடும்பங்களிலே அண்ணன் தம்பி தங்கச்சி ஒருத்தருக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே பிரிவினைகள். ஆமென். சபைகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் கசப்புகள். ஆமென். ஒருவரை ஒருவர் இந்த கடைசி நாட்களில் வெறுக்கிறார்கள், கசக்கிறார்கள், கசப்பா இருக்கிறார்கள், விரோதமாக மாறுகிறார்கள், பகையாக மாற்றுகிறான். இது சத்துருவின் காரியம். இது ஆணுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவன் கொண்டு வந்து அதை விதைக்கிறான். ஆனால் அதை எடுத்து போட வேண்டும்.
அதுக்கு தான் யாக்கோபு ஜெபம் பண்றான் இப்போ. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இரவெல்லாம் அவனுடைய ஜெபம் என்ன? என் சகோதரன் வருகிறான் ஆண்டவரே, என் அண்ணன் எனக்கு வருகிறான், அவன் பகையோடு வரக்கூடாது, விரோதமாய் வரக்கூடாது, கசப்போடு வரக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் இருவரும் சமாதானம் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஐக்கியமாக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாய் மாற வேண்டும். எல்லாம் பகைமையை மறந்துடணும். அப்பா, எங்க கசப்பு கோபம் எல்லாம் எங்களுக்கு இருந்த வைராக்கியம் எல்லாம் மாறிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. மாறிச்சே, அதான் அந்த ஜெபம் செய்த வேலை. ஆமென். 7 விசை என்ன செய்யறான்? தரை மட்டும் குனிந்து தன் அண்ணனை வணங்குறான். எவ்வளவு ஒரு தாழ்மைப்படுத்துறான் பாருங்க முதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். தாழ்மை, தாழ்மை, தாழ்மை உள்ளவன். ஆமென். தாழ்மை உள்ளவன் மாத்திரமல்ல, அவன் தன் சகோதர சிநேகத்தை விரும்புகிறான், ஐக்கியத்தை விரும்புகிறான். ஆமென். சமாதானத்தை விரும்புகிறான். போதும், இவ்வளவு காலம் பிரிந்து விட்டோம், இனி அப்படி இருக்கக்கூடாது. நாம் சகோதரர்கள் ஐக்கியமாக வேண்டும். மாத்திரம் என்ன, சகோதர சிநேகம்தான் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். பழைய பகைமை, சண்டை, விரோதங்கள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. இதெல்லாம் உலகத்தில் காணப்படுகிறது. சத்துரு கொண்டு ஜனங்களிடத்தில் கொண்டு போடுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு விதைக்கிறார். ஒருவருக்கு ஒரு விரோதங்கள், ஒருவருக்கு ஒரு பகைமைகள், ஒருவருக்கு ஒரு கசப்புகள், ஒருவருக்கு ஒரு சண்டைகள், பிரிவினைகள். பரலோகத்தை இழப்பதற்காக தேவ பிள்ளைகளிடத்திலே அவனுடைய மனதில் அதை விதைத்து விடுகிறான். ஆமென். இல்லை இல்லை, அதை யாக்கோபு இன்றைக்கு எடுத்து போடுகிறான். அதான் அவன் தனித்து போய் ஜெபம் பண்றான். அதே போல தேவ பிள்ளைகளை நீ ஜெபம் பண்ண தனித்து. யார் மேல உனக்கு அப்படிப்பட்ட விரோதம், பகைமை, கசப்பு இருந்தாலும் இன்றைக்கே இந்த செய்தியை கேட்கிற நீ, யாக்கோபு 7 முறை அவனை குனிந்து வணங்கினான், தாழ்மைப்படுத்தினான். ஏன்னா அவன் இப்ப தாழ்மைப்படுத்த அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அண்ணன் எவ்வளவா ஜனங்களோட ஆசீர்வாதமா இருக்கிறான், அதே போல இப்ப யாக்கோபுக்கு ஜனம் நிறைய இருக்குது. அன்றைக்கு அவன் ஒருவனாக ஓடி வந்தான். இன்றைக்கு யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, வேலைக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா போட்டி போடணும், சண்டை போடணும், போடலாம் அந்த இடத்துல. இப்போ அவன் அதை விரும்பவில்லை, சமாதானத்தை விரும்பினான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியானால் யாக்கோபிடத்துல பார்க்கும் பொழுது தேவன் விரும்புகிற ஆவிக்கிற குணாதிசயங்கள் ஏராளமாய் இருந்திருக்கிறது. அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாய் இருந்திருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆண்டவர் தாமே அவன் குணசாலி, கூடாரவாசி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன். அவன் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் தசமாகவும் கொடுத்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் தனித்து ஜெபம் பண்ணினவன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் போராடி கெஞ்சி ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, அவன் தாழ்மையை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. சமாதானம் அடைந்து அன்றைக்கு சமாதானமானார்கள். ஒருவரை ஒரு கட்டி தழுவினார்கள். எல்லா கசப்பும் மறந்து போய்விட்டது, பகைமையெல்லாம் மறந்து போய்விட்டது. இப்பொழுது அந்த பிரிவினைகள் எல்லாம் போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இருவரும் கண்ணீர் விட்டு அந்த பாசம், அன்பு, நேசம் என்கிற அந்த உறவுக்குள்ளே அந்த அருமையான யாக்கோவும் ஏசாவும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை நாமும் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்திலே கவனிக்க வேண்டியது என்ன? இவனுடைய குணாதிசயங்கள் என்ன ஒன்று கவனிக்க வேண்டும். ஏசாவை ஏன் வெறுத்தார்? நம்மளை யாரையும் ஆண்டவர் வெறுத்து விடக்கூடாது. அவனை வெறுக்க காரணம் என்ன? ரொம்ப அலட்சியமானவன். விலையேறப்பெற்ற காரியங்கள் எல்லாம் அற்பமான காரியத்துக்கு விற்று போட்டுருவான். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அலட்சியமாய் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் கடைசி நாட்களிலே நிறைய பார்க்க. விலையேறப்பெற்ற ஆண்டவர் கொடுக்கிற அழியாத விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை அற்பமான ஒருவேளை பயிற்றங்களுக்கு விற்று போட்டது போல விற்று போடுகிற நிலைமை. சீர்கட்டவன் ஏசா. அல்லேலூயா.
அவனை போல் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு ஆவியான நம்ம எச்சரிக்கிறாமே. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் என்று எழுதுகிறாமே. அவன் மனமாறுதலை திருப்பி காணாமற் போனான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தவன் இந்த ஏசா. பிரைஸ் காட். தேவனுடைய நியமங்களுக்கு திருமண காரியங்களில் அவன் உட்படாதவன், தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தவன். ஆகவே தான் கர்த்தர் அவனை வெறுத்திருக்கிறார் என்று இந்த வேத பகுதிக்குள்ள நாம் பார்க்கிறோம். நாம் யாக்கோபை போல ஆண்டவர் நம்மை நேசிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த தர்மையான தருணத்திலே தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாக்கோபின் குணங்களும் ஏசாவிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளை கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தது போல நீங்கள் எங்களை சிநேகிக்கிற அந்த ஆவிக்கிற குணாதிசயங்கள் காணப்பட உதவி செய்வீராக. ஏசாவை நீங்கள் வெறுத்தீங்கப்பா. ஏசாவை வெறுக்கிற காரணமாக இருந்த அந்த குணாதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து எல்லாரிடத்திலும் இந்த தேவ பிள்ளைகளை விட்டு, சபை மக்களை விட்டு எடுத்து போடுங்க. எங்களிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எது இருந்தாலும் எங்களை விட்டு மாற்றுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த வார்த்தைகள் மூலமாக சந்திப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு தொடர்ந்து பேசட்டும். அவர்கள் இந்த சத்தியங்களை அறிந்து கேட்டு இதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க கிருபைதார். இதன் மூலம் இன்னும் ஒரு படி ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறி செல்ல கிருபைதார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கிருபைதார். வருகைக்கென்று ஆயத்தப்பட கிருபைதார். ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் கர்த்தர் வரும் அளவும் நம் அனைவரோடு இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you தேவ பிள்ளைகளே. ஆமென்.